ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி உங்க கூட சிம்பிளான 3 ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி அண்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதில் ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் தேவையான அளவு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டு இந்த சைடும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கார்லிக்கோட இது டோஸ்ட் ஆகும் போது நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஆரிகனோ, கடைசியாக நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சீஸியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னா எக்ஸ்ட்ரா சீஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளோட சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஸ்கூலுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி ஸ்டஃப் பண்ண பிரெட் ஆம்லேட். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னா, பாதி வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே பாதி தக்காளியும் நான் சாப் பண்ணிக்க போகிறேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் கீரை சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைக் கேபேஜ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 முட்டை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பேனில் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே ப்ரெட்டை டச் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி போட போகிறேன். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஸோ பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பிரெட் ஆம்லேட் தான். பட் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்காம வெறும் வெக்கில் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு வெங்காயம் நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு கேப்சிகம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பேப்ரிக்கா சேர்த்துக்கிறேன். பேப்ரிக்கா இல்லைனா சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே நீங்கள் ப்ரெட்டை லைட்டாக டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து நல்லா டோஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியான ப்ரெட் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.